ஹலோ வணக்கம். இன்னைக்கு அகில் பால் அனாஸ்கான் டைரக்ஷன்ல மலையாளத்துல வெளியான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமாவான ஐடென்டிட்டி இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா டொவினோ தாமஸ், திரிசா, வினய்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங்ல ஒரு குழந்தையை காட்டுறாங்க. அந்த குழந்தை வந்து ஒரு யதார்த்தமான ஒரு குழந்தை இல்ல. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதன்படிதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையை காட்டுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கட் பண்ணா ஒரு சீன் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஜவுளி கடை. அங்க வந்து துணி மாத்துற இடத்துல, அதாவது ட்ரெயில் ரூம்ல வந்து கேமரா வச்சு ஒருத்தர் வந்து படம் எடுப்பான், பெண்கள் துணி மாத்துறத. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அவனை கண்டுபிடிச்சு அவன் யாருன்னு பார்க்கும்போது அவன் வந்து ஒரு இடத்துல கொலை செய்யப்பட்டு கிடக்குறான். அந்த கொலை செஞ்சது வந்து நேர்ல பார்த்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம திரிசா. அவங்க வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர். அவங்க பாத்துறாங்க. அதுக்கப்புறம் வினய் வந்து ஒரு போலீஸா வந்து திரிசாவை கூட வச்சுக்கணும் அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டொவினோ தாமஸை கூப்பிட்டு அவனுடைய வரையறதுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. டொவினோ தாமஸ் வந்து வரையறாரு. வரைஞ்ச உடனே அவர் வந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா, இல்ல அந்த குற்றவாளி யாரு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கதையும் ஒரு கிரைம் த்ரில்லரா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஐடென்டிட்டி. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பொறுமையை சோதிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்கிறதுனால, மீதி இருக்கிற காட்சிகளாவது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 1.25 மணி நேரத்துக்கு மேல இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகணும். மொத்தம் 2.5 மணி நேரம் இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் நீங்க ஒரு ஒரு 40 நிமிஷம் நீங்க உட்கார்ந்து இருந்துட்டீங்கன்னாவே உடம்புல நெளிய ஆரம்பிச்சிடும் இந்த படத்துல. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோனான ஸ்லோ. இந்த மாதிரி ஸ்லோ நீங்க எந்த படத்துலயும் பாத்துக்க முடியாது. பக்கம் பக்கமா வசனம் பேசுவாங்க, காட்சிகள் நகரவே இல்லை. அந்த மொத்தம் ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுக்கான ஒரு கதை தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற கதை. என்னன்னா, ஒரு துணிக்கடையில ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தினால ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு. அவர் கொலை செய்யப்பட்டவர் ஒரு நல்லவர்களும் கிடையாது. பெண்களை இந்த மாதிரி தவறா படம் எடுத்து அவங்க கிட்ட பிளாக்மெயில் மூலமா பணம் வாங்குறது மற்றபடி எல்லாம் செய்யறாரு தான் கொலை செய்யப்படுறாரு. அதனால ஒன்னும் நம்மளுக்கு பெருசா தேவல. ஏன்னா அவரு கொல்லப்பட வேண்டிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனநிலை போயிருது. அதை வந்து முக்கியமா சீரியஸா எடுத்துக்கிட்டு கண்டுபிடிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, வினய் வந்து போலீஸ் அதிகாரியா வராரு. அவர் வந்து ஆர்டிஸ்டா வரக்கூடிய டொவினோ தாமஸ் மேலேயே சந்தேகப்படும் போது இந்த சந்தேகம் ஊர்ஜிதம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே எல்லா விஷயத்தையும் முடிச்சு விட்டுறாங்க. பொறுமையை சோதிக்க வச்சிடறாங்க. செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு கதைக்கு வந்து ஒரு 2 ட்விஸ்ட் 3 ட்விஸ்ட் கொடுத்தாவே போதுமானதா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 30 ட்விஸ்ட் இருக்கு. ஒரு 1.25 மணி நேரம் மறுபடியும் படம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1.25 மணி நேரத்துல ஒரு 30 ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. சும்மா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லவங்களா காட்டணுங்க எல்லாத்தையும் செகண்ட் ஹாஃப்ல கெட்டவங்களாகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கெட்டவங்களா காட்டின எல்லாத்தையும் செகண்ட் ஹாஃப்ல நல்லவங்களாகவும் காட்டி இந்த படத்தினுடைய மொத்த ஸ்டோரியும் கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். வில்லனை அடிச்சு தம்சம் பண்ணி கடைசியில ஹீரோ வந்து எப்பயுமே வழக்கம் போல ஜெயிச்சு நிற்பாரு. அதுதான் இந்த வழக்கமான இந்த படத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சமாளிச்சு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் வந்து நீங்க உட்கார்ந்து பாக்குறதுக்கு ஒரு பொழுதுபோக்கான படம்னு கூட சொல்லலாம். கிளைமேக்ஸ் வந்து அந்த ஏரோப்ளேன் வந்து ஏர்போர்ட்ல நடக்கிற விஷயங்கள், அது வந்து சிஜி ஒர்க் எல்லாம் அருமையா பண்ணியிருந்தாங்க. அது கூட இன்னும் கூட நல்ல ஒரு தெளிவான ஒரு கண்டென்ட்டோட எடுத்திருக்கலாம். இந்த படத்துல முக்கியமான விஷயம் யாருன்னு பாத்தீங்கன்னா, டொவினோ தாமஸோட நடிப்பு உண்மையிலே பிரமாதமா இருக்கு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் அவர் கொடுத்த கேரக்டர் அதை கரெக்டா சிறப்பாகவும் செஞ்சு முடிச்சாரு. கிளைமேக்ஸ்ல ஃபைட்டல் நல்லா போடுறாரு. அவர் தங்கைக்காக இயங்குறதும் சரி, அவர் துடிச்சு போறதும் சரி, நல்ல சீன்லாம் அந்த நேரம் பண்ணியிருக்காரு. அதுக்கு போக திரிசாவுக்கு வந்து இந்த படத்துல சரியாவே கதை எழுதப்படலாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மொத்தமா கூட்டி வகுத்து கழிச்சாவே அவங்களுக்கு ஒரு 10-15 சீன்குள்ள 10 சீன்குள்ள தான் இருக்கும். அவ்வளவுதான் வராங்க திரிசா. ஆனா வந்தாலும் ஒரு படம் எடுக்க இருக்கிற மாதிரி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சு படத்தை ஏதோ கண்டினியூட்டியா முடிச்சு விட்டாங்க. அப்புறம் வினய் வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு நல்ல போலீஸ் அதிகாரியா வராரு. அப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்காங்க. அது ஒரு பெரிய ட்விஸ்ட்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த படம் வந்து 3 ஸ்டேட் சம்பந்தப்பட்டு எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கேரளா, அப்புறம் கர்நாடகா, அப்புறம் தமிழ்நாடு. இந்த 3 ஸ்டேட்டும் சேர்ந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அது என்னன்னா, அந்த பாடி கொண்டு வந்து தமிழ்நாடோட எல்லை, கேரளா எல்லை, தமிழ்நாட்டு வாளையார் அந்த ஊர்ல வந்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கதை ஆரம்பிக்கும். இந்த கதை அப்படியே படிக்க எல்லாமே ஸ்பீடா போயிட்டு தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் மட்டும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தை வந்து நீங்க ஒரு டைம் பாத்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் கொஞ்சம் முடியாது தான். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தொடர்ந்து இது போல நல்ல விமர்சனங்களை பார்க்க மணி ஆபீசியல் சேனலை கண்டிப்பா நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.